எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில், அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா 2025 வரக்கூடிய நவம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. அதாவது சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், அதாவது கன்னி ராசியில், விருச்சிக லக்னத்தில், அது போக பார்த்தா செவ்வாய் பகவானுடைய திசையில் 176 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை மாதம் மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. பொதுவாகவே மிதுன ராசியாதிபதி புதன் பகவான். இப்போ புதன் பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக புதன் பகவான் 219 டிகிரியில் இன்னைக்கு அதாவது விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரம், அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா 2ஆம் பாதத்தில் சனியுடைய சாரம் வாங்கி அவர் இன்னைக்கு நட்பாக உட்காந்துருக்கிறார். உங்கள் ராசியாதிபதி விருச்சிக ராசியில் உட்காந்துருக்கிறார். அப்படி உட்காந்துருக்கிறவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வக்கரத்தில் உட்காந்துருக்கிறார். இந்த மாதம் பிறக்கும்போது உங்கள் ராசியாதிபதி விருச்சிக ராசியில் புதன் பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். அப்போ 7ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசியில் அவர் வக்கரத்தில் இருக்கிறார். 7ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரிபேஸில் துலா ராசியில் உட்காந்து வக்கரத்தில் உட்கார்றாரு. அப்போ 13ஆம் தேதி தான் துலா ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதாவது பிறக்கும்போது விருச்சிக ராசியில் வக்கரம், 7ஆம் தேதி வக்கரத்திலிருந்து ரிபேஸில் வராரு. அப்போ 13ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருந்துட்டு 13ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்போ நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய ராசியாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நேரம் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 6ஆம் இடம் பொதுவாக 6, 8, 12 இந்த இடத்துல உட்காந்தா அந்த கிரகம் வேலை செய்யாது. குறிப்பாக சிரமம் தான் கொடுப்பாரு. அப்படி சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த புதன் பகவான் 7ஆம் தேதி அன்னைக்கு ரிபேஸில் வராருல்ல, அப்போ 5ஆம் இடத்துக்கு உட்கார்றாரு. 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ 5ஆம் இடத்துல உட்காரவர் பார்த்தா அந்த 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி அந்த ஒரு 6 நாள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 6 நாள் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு 17 நாள் இருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் உட்கார்றாரு, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்கார்றாரு. அப்போ பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும், சொந்த பந்தத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்றா சேரலாம், கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை இருந்தால் கூட கண்டிப்பாக சேரலாம், சொந்த பந்தத்துக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத குறிப்பாக பண விஷயத்தில் சில பிரச்சனைனால விலகி போனவங்க சேர்ந்து வரலாம். அதுதான் பூர்வ புண்ணியன்னு சொல்லுவாங்க. 2வது புத்திரஸ்தானத்தில் உங்களுடைய ராசியாதிபதி புத்திரஸ்தானத்தில் உட்கார்றாரு பார்த்தீங்களா, 13ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் குழந்தை வரம் இல்லாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி புத்திரஸ்தானத்திலே உட்கார்றதுனால உங்களுக்கு நிச்சயமாக புத்திர பாகியம் பெருகும், புத்திர செல்வம் பெருகும்னு சொல்கிறேன். 13ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும், சரிங்களா? அதே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்போ இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா முழுவதுமே சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு 6ஆம் இடத்துல தான் உட்காந்துருப்பார். அப்போ சூரியன் இந்த மாதம் முழுவதும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத பேச்சுகள் கட் பண்ணிக்கணும், தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகக்கூடாது. நல்லது பண்ணுனா கூட பொல்லாப்பு வரும், கொடுத்தது கேட்டாலும் அடுத்தது பகையாகும். அதாவது என்ன உதவி செய்தாலும் நீ என்ன செஞ்சிட்டன்ற மாதிரி தான் கேள்வி வரும். குறிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் அதை செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்குறதை விட செய்யாதே கெட்ட பேர் வாங்கிக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகாதீங்க. ஏன்னா இந்த மாத கிரக சூரிய பகவான் 6ஆம் இடம் ரோகஸ்தானத்தில் இருக்கிறதுனால வம்பு, வழக்கு, கோர்ட்டு, பஞ்சாயத்து, அவமானம்,
அதாவது விரை செலவு இந்த மாதிரி இடத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லது. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துலயே அவர் உட்கார்ந்துருக்கிறார். உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன் புத்திரஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறார். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா எப்பயுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு புத்திரஸ்தானம்னா 5ஆம் இடம் யாருன்னா துளாராசி தான். அந்த துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனே தன் சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. பார்த்தீங்களா, 10 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகும். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். 10 தேதிக்கு மேலே 30 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கிர பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதில் அந்த ஒரு 20 நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக சுக்கிரன் சப்போர்ட் பண்ணுவார். குறிப்பாக பெண்கள், மனைவி இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா, அதாவது உங்களுடைய மனைவியோ அல்லது வந்து நீங்கள் ஒரு பெண்களாக இருந்தீங்கன்னா 10 தேதிக்கு மேலே உங்கள் தொழில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, தொழிலில் கைத்தட்டல், பாராட்டுகள், தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய இன்னைக்கு செவ்வாய் பகவான் அவர் தன் சொந்த வீட்டிலேயே உட்காந்துருக்கிறார். 21ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் தன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறதுனால குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சகோதரன், கூட பிறந்தவங்க, ரெண்டாவது இந்த மாதிரி உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விட்டு போன சொந்தங்கள் தேடி வருவாங்க. காசு பணத்தினால உறவுகள்னால ஏதோ ஒரு சங்கட செழிப்பாயிடுச்சுங்க, பேசிக்கிறது இல்லை, எங்களுக்குள்ளார ஒரு கவலையிலே இருக்கிறோம் நாங்கள், அதாவது எங்களுக்குள்ளார வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாமே அது செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால 21 தேதிக்குள்ளார சில அதாவது உறவுகள், சில அனுபவங்கள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். சரிங்களா, அப்போ 21ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துக்கு போகும்போது செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா குரு வீட்டில் போய் செவ்வாய் உட்கார்றாரு. அப்போ குருவும் செவ்வாய் இணையும் போது நம்ம என்ன சொல்கிறோம், குரு மங்கள் யோகம். அது உங்கள் ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கான்னு மட்டும் பாருங்கள். அப்படி இணைஞ்சிருந்தா திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் உண்டு. சரிங்களா, அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடம் உங்களுக்கு கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதி, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் உங்கள் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ வந்து அதிசாரம் வாங்கி அவர் வந்து கடகராசிக்கு போயிருந்தார் இல்லைங்களா. அப்படி கடகராசிக்கு போன குரு பகவான் இப்போ வக்கரத்தில் உட்காந்துருக்கிறார். உச்சமடைஞ்சு வக்கரம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். அப்படி உட்காந்தவர் வந்து என்ன பண்றாருன்னா 20ஆம் தேதி அன்னைக்கு மீண்டும் குரு பகவான் உங்க ராசிக்கே வரார். அப்ப குரு பகவான் உட்கார்ந்த வீட்டுக்கும் பலனை கொடுப்பார். மற்ற கிரகம் பார்க்குற வீட்டுக்கு தான் பலன் கொடுப்பார். ஆனா குரு மட்டும்தான் பார்க்குற வீட்டுக்கும் பலன் கொடுப்பாரு, இருக்கிற வீட்டுக்கும் பலன் செய்வார். அப்ப குரு பகவான் உங்களுக்கு இப்ப வக்கரத்துல இருந்து உங்க ராசி தான் பார்க்கிறாரு. 2ஆம் இடமா தனஸ்தானமா பார்க்கிறாரு. 20 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குரு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார். சரிங்களா, 20ஆம் தேதிக்கு மேல முழுமையா உங்க ராசியிலேயே உட்காந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. நீங்க பயப்படவே வேண்டாம். மீண்டும் குரு பகவான் உங்க வீட்டுக்கு வந்து அடுத்தபடி என்ன பண்றாருன்னா 96 நாள் உங்க வீட்டில் வந்து கரெக்டாக குரு பகவான் வக்கரம் அடைஞ்சு உங்க வீட்டில் உட்காந்துருப்பார். கிட்டத்தட்ட பார்த்தா 3.25 மாசம் அடுத்தது குரு பகவான் உங்க வீட்டில் வக்கரம் ஆகிறார். அப்படி ஆகக்கூடிய காலம். ஏன்னா குரு வந்து யாருன்னா இந்த புதன் பகவான் உங்க ராசி அதிபதி புதன் இருக்கிறார் இல்லைங்களா, அவருடைய தந்தை தான் குரு பகவான். அப்ப தன்னுடைய மகனுக்கு அவர் நல்லது தான் பண்ணுவாரு, நீங்க பயப்பட வேண்டாம். சரிங்களா, அப்ப இது போக பாத்தீங்கன்னா சனி பகவான் இப்ப உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். இப்ப உங்களுக்கு ஜீவன சனியே உட்கார்ந்து இருந்தார். ஒரு 4.5 மாதமா சனி பகவான் வக்கரத்தில் இருந்தார். அதனால பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சாதகமா இருந்தது, ஒரு சிலருக்கு பாதகமா இருந்தது. ஆனா இப்ப சனி பகவான் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புறாரு. எப்பன்னா கார்த்திகை 12ஆம் தேதி அன்னைக்கு இந்த சனி வக்கரம் நிவர்த்தி அடையுது. அப்ப நிவர்த்தி அடையும் போது என்ன பண்றாருன்னா மீண்டும் சனி பகவான் முன்னோக்கி வரும்போது உங்களுக்கு வந்து ஜீவன சனி இல்லையா, தொழில்ல மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். கூட்டு தொழில் பண்ணக்கூடாது, ஜாமீன் எழுத்து போடக்கூடாது, தொழில் ரீதியாக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யோசனை பண்ணி செய்யணும். ஏன்னா சனி பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பும் போது உங்களுக்கு வந்து ஜீவன சனி, அதாவது தொழில் சனி பிடிச்சிருக்குது. அதனால தொழிலில் கொஞ்சம் கவனமா கேர் எடுத்து இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா,
அதாவதுன்றது நீங்க எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு தடவை உங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஏன் ரொம்ப பெரிய பாதிப்பா இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கண்டிப்பா கவனமா இருந்துக்கலாம் இல்லைங்களா? அதனால ஒரு தடவை உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.